மேடம் மன்னிச்சிடுங்க, அந்த பணம் நீங்க எடுக்கல, ஆபீஸ்ல வேற ஒருத்தர் எடுத்ததாக நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா வீட்டுக்காரர் இன்னும் மாறல. சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வார்? அந்த வார்த்தை தான் சொல்லுவார், நீ திருடுனவா தானே. அவர் அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார். அவங்க அண்ணன் பையன் திருட்டு கேஸ்ல, உண்மையாகவே திருட்டு கேஸ்ல மாட்டி கஷ்டப்படுற. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த வார்த்தை பேசுவாங்க. உணர்ந்துகிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ராணிப்பேட்டையில் அமைந்திருக்கிற சிஎம்சி மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்திற்காக நாங்க வந்தோம். நாங்க உள்ள போய் ஜெபிக்க முடியாட்டாலும் வெளியில உட்கார்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு ஆலயம் சாப்பல் கட்டி போட்டிருக்கிறாங்க. நாங்க அதுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். சில வியாதிகளை பார்த்து நாங்க விசாரிப்போம். விசாரிச்சு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சில வியாதிஸ்தர் கவனிக்க அவங்க கூட வந்திருக்கிற அவங்களும் வந்து ஜெபத்துல உட்கார்ப்பாங்க. அப்படி அவங்கள பார்த்து நாங்க என்ன செய்வோம்னா அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுப்போம், ஆறுதலான வார்த்தை கொடுப்போம், இயேசுவை பற்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். எப்படியாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமே. கர்த்தர் எங்களை போஷிக்கிறார் அல்லவா, அவர் போஷிக்கிறதுக்கு நாங்கள் உண்மையா இருக்கணுமே. ஆத்துமாக்க சபையில இல்ல, புதுசா நாங்க ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க விசுவாசிக்கிற திரள் கூட்ட ஜனத்தை கர்த்தர் நிச்சயமா கூடி சீக்கிரத்துல தருவார். ஆனா அதுவரையும் வீட்டுல இருந்து இருந்து ஜெபம் பண்ணா மாத்திரம் போதாது, கொஞ்சமாவது பிரயாசம் படணும். பாத்தீங்களா? அதனாலதான் கொஞ்சம் நாங்க ஜெபிக்கிறோம், பிரயாசம் படுறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. உங்க ஜெபத்தை கேட்டு எங்க ஜெபத்தை கேட்டு சீக்கிரமா திரள் கூட்ட ஜனத்தை இயேசுப்பா தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறோம். இப்போ ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். காலையில் அதிகாலையில வேத வசனத்தை நாங்கள் தியானிச்சோம். 119வது சங்கீதம் 92வது வசனம். சங்கீதம் 119 92ல நான் பார்க்கும்போது அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம், மறக்க முடியாத ஒரு வசனம். அது தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தை, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை பார்க்கும்போது துக்க நேரத்துல அவங்க அழிந்து போயிட்டாங்க. கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் துக்கமான நேரத்துல அழிஞ்சே போயிட்டாங்க. அதோட தாவீது ராஜா சொல்ற, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட நிறைய தேவனுடைய ஜனங்க தற்கொலை பண்ணி மரித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேதனையான காரியம், வெளியே சொல்ல முடியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காதுங்க. துக்கமா பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷம், அதுல கிடைக்கிற ஆறுதல், அதுல கிடைக்கிற தைரியம் யாரும் தர முடியாதுங்க. துக்கமான நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல எந்த மனுஷரையும் தேடாதுங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸும் தேடாதுங்க, எந்த உடன்பிறப்பையும் தேடாதுங்க. ஏசு அப்பா கொடுத்த வேதாகமத்தை வாசித்து பாருங்க. தாவீது ராஜா கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் பிரியமா வாசித்து தியானித்தபடினால்தாங்க அவருடைய துக்கமான நேரத்துல அவர் அழிந்து போகலைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு வந்த துக்கம் என்ன?
2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு மனுஷன் தாவீதை தூசித்துட்டே போவார். அற்பமான வார்த்தையை சொல்லி நிந்திச்சுட்டே போவார். அது மாத்திரமல்ல, அற்பமான வார்த்தை பேசி கல்லுகளை எடுத்து எரிஞ்சு கொண்டே போவான். அப்போ தாவீது ராஜாவுடைய ஒரு படை தலைவன், எப்போதுமே கூட இருக்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, யோவாப், ஆண்டவரே, இந்த செத்த நாய், ஏன்னா ஒரு அற்பமா எண்ணப்பட்டவன், அவனுக்கு நீ யாருமே இல்லை, அவன் ஒரு அனாதை, அவன் ஒரு செத்த நாய்னா ஒண்ணு, அவனை அடிச்சா யாருமே கேட்க மாட்டாங்க. இவன் எப்படி ஆண்டவரை உங்களை தூசிக்கலாம்? இவன் எப்படி தூசிக்கலாம்? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்னா ஒரே போடுறேன் அப்படிங்கிறான். தாவீது ராஜா சொல்றாருங்க, தூசிக்கட்டும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். தாவீதே தூசிக்கணும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறான், அவன் செய்யறான், செய்யட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அநேக நிந்தைகள், அவமானங்கள் வரலாம். மற்றவர்கள் மூலமாக வரலாம், நம்முடைய உடன்பிறப்பு மூலமா வரலாம், நம்முடைய சிநேகிதர் மூலமா வரலாம், நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாக வரலாம், நம்முடைய புருஷன் மூலமா வரலாம், நம்முடைய மனைவி மூலமா வரலாம், நம்முடைய பிள்ளைகள் மூலமாக வரலாம், நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் மூலமாக வரலாம். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நீ சந்தோஷமா வாயை மூடிட்டு அமைதலா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அமைதலா இருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களை தூசிக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், சிலர் உங்க கூட இருந்தே செய்வாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க தான், அவங்கள சொல்லி குறை சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி அப்படி கிரியை செய்யும். ஏன் உங்களை எப்படியாவது தூசித்து அவமானப்படுத்தி எல்லாரும் முன்பாகவும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சிரிக்க வைக்கணும்ட்டு சிலருடைய கிரியை, சிலருடைய யோசனை, அவங்களுக்குள்ள பிசாசு சைத்தான் உள்ளுக்குள்ள இருந்து அவன் கிரியை செய்யறாங்க. ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அந்த மனுஷர் மேல நீங்க கோவப்படக்கூடாது, அந்த மனுஷர் மேல கோவப்படவே கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை கட்டி நீங்க ஜெபிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்படி நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, நான் அவங்ககிட்ட எப்படி பேசுறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு கிரியை செய்து, உங்களுக்குள்ள யார் கிரியை செய்யறா? உங்களுக்குள்ள யார் கிரியை செய்யறாங்க? உங்களுக்குள்ள கிரியை செய்யறவர் தேவ ஆவியானவர் அல்லவா? நீங்க அவரை நேசிக்கணும். யார் உங்களை துன்பப்படுத்துறாங்களோ, நிந்திக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள நீங்க நேசிங்க. அவங்க நம்மகிட்ட பேசணும், நல்ல நீங்களே அட்வான்ஸா பேசுங்க, சந்தோஷமா பேசி பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது ஒரு விஷயம், ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களை அசிங்கப்படுத்துறாங்களா, உங்களை நிந்திச்சு உங்களை தூசித்து அவமானப்படுத்த நினைக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா மனைவி சில வேலை செய்யும் போது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மேனேஜர் இவங்க மேல தப்பா கம்ப்ளைண்ட் எழுதி 1 லட்சம் ரூபாய் இவங்க தப்பா எடுத்துட்டாங்க அப்படி ஏதோ திருடு போயிடுச்சு. ஆபீஸ்ல இருந்த கொஞ்சம் பணம் ஏதோ திருடு போயிடுச்சு. அப்ப இந்த சிஸ்டம் தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு ஃபுல்லா அவங்க மேனேஜர் இவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்க. இப்போ மேல் இடத்துல லெட்டர் வந்திருக்கு, நீங்க இந்த வேலைக்கு வராதீங்க, நீங்க வேலைக்கு வராதீங்க.
அப்போ அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற சகோதரி, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற சகோதரி, இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமா வாசிக்கிற சகோதரி. ஆனா அவங்க வீட்டுக்காரர் அதிகமா ஜெபிக்கிற மனுஷன் இல்ல. ஏதோ பலவந்தத்தின் நிமித்தம், மனைவியுடைய பலவந்தத்தின் நிமித்தம் ஜெபிக்க வருவாரு, வேதத்தை வாசிப்பாரு, அவ்வளவுதான். ஏதோ அவருடைய வருமானம் கொஞ்சம் தான். ஆனா இந்த அவங்க மனைவியுடைய வருமானம் தான் அதிகம். ஆனாலும் சில சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே மனைவிய இந்த வார்த்தை சொல்லி தூக்கப்படுத்துவாங்க. நீ திருடுனவா, நீ எப்படிப்பட்டவா, நீ திருடுனவா, நீ திருடுனவா என்று சொல்லும் போது அவங்களுக்கு வேதனையா இருக்கும், சொல்ல முடியல. இப்ப ஆபீஸ்லயே நீ திருடிட்டா அப்படி என்று சொல்லி வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க, முடியல. அதோட சேர்ந்து புருஷனை இப்ப என்ன செய்யறாங்க, நிந்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. புருஷனையும் விட முடியல. இந்த மற்றவங்க உலக மனுஷங்கன்னா, இயேசு அறியாதவங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த சகோதரி கிறிஸ்துவை அறிந்த சகோதரி, புருஷன் என்னமோ சொல்லட்டும், உபவாசம் போட்டாங்க. 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆபீஸ்ல மேனேஜர் மறுபடியும் போன் போடுறாங்க 2 மாசத்துல. சிஸ்டர், மேடம் மன்னிச்சிடுங்க, அந்த பணம் நீங்க எடுக்கல, ஆபீஸ்ல வேற ஒருத்தர் எடுத்ததாக நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க எடுக்கல, நீங்க வேலைக்கு ஜாயின் அடுத்த நாள் நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க 2 மாசம் வேலைக்கு வராம இருந்த சம்பளமும் உங்களுக்கு தந்துருவோம், நீங்க கவலைப்படாங்க, துக்கப்பட அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், நீங்க சந்தோஷமா நாளைக்கு வேலைக்கு வாங்க அனுப்பி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் எனக்காக வாதாடினார், எனக்காக யுத்தம் பண்ணினார் என்று சந்தோஷமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா வீட்டுக்காரர் இன்னும் மாறல. சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வார், அந்த வார்த்தை தான் சொல்லுவார், நீ திருடுனவா தானே, ஆபீஸ்ல நீ திருடலாமா, அது மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டாச்சு, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நீ திருடல அப்படின்ட்டு. ஆனா வீட்டுக்காரன் அவங்க புருஷன் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த வார்த்தை தான் சொல்லி அவங்களை வேதனைப்படுத்துறது, அவங்களை துக்கப்படுத்துறது. அந்த கருமையான தேவனுடைய பிள்ளை அந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் அழுதுட்டே ஜெபிக்கும், அழுதுட்டே வேதத்தை வாசிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமாங்க, அவங்க அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார், அவர் அண்ணன் குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார். அந்த சகோதரருடைய புருஷனுடைய அண்ணன் குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிப்பார். 1 மாசம் ஆகல அந்த சகோதரி வேலைக்கு சேர்ந்து, இவங்களுடைய அண்ணன் பையன் வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த பையன், அவனுக்கு திருமணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகி வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்துல அங்க கம்பெனில 4-5 பேர் சேர்ந்து வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு ஆசையில அங்க முக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அவங்க அண்ணன் பையன் திருட்டு கேஸ்ல, உண்மையாகவே திருட்டு கேஸ்ல மாட்டி கஷ்டப்படுற. எந்த வார்த்தை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே இது கர்த்தர் யுத்தம் பண்ணி அவங்க வாயை மூட செய்வாருங்க. நீங்க சோர்ந்து போவாதீங்க, நிச்சயமா நடக்கும், கூடி சீக்கிரம் நடக்கும். நீங்க அமைதியா இருந்தா போதும். அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்களா, அமைதியா இருந்துருங்க. அதுக்கு பிறகு அந்த சகோதரி புருஷன் ஒரு வார்த்தை சொன்னதில்லை, அந்த வார்த்தை பேசினதே இல்லை.
எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த வார்த்தை பேச மாட்டேன். உணர்ந்துகிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவத்தை அனுமதிப்பாருங்க. நிச்சயமா அனுமதிப்பார். நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. சோர்ந்து போகாதீங்க. வேதத்தை வாசிங்க. வேதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும். வேதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நிந்திக்கிற வார்த்தைகளை கேட்டு கவலைப்படாதீங்க. உங்க பொய்யா சொல்லுகிற வார்த்தை கேட்டு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. வேதத்தை வாசிங்க, பிரியமா வாசிங்க, தியானம் பண்ணுங்க, அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க சந்தோஷம். சீக்கிரமா உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் உங்களோடு ஒப்புரவாவாங்க. நான் பேசுனது தப்பு, நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க, நீங்க பிரச்சனை பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் அவருடைய வாயை மூட வைப்பாரு. அப்போ நீங்களும் உங்களை நிந்திக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை சத்தியங்க. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தெய்வம், பொய் உரையாத வேதங்க. அவருடைய வார்த்தை ஒருபோது பொய் சொல்லாதீங்க. ஆண்டவரை நேசிங்க, வேத புத்தகத்தை நேசிங்க. அந்த வேத புத்தகம் உங்களுக்கு சமாதானம் தரும். நீ என்ன நிந்திக்கிறாங்களே, பரியாசம் பண்ணுகிறாங்களே, நான் என்ன செய்வது? இந்த இடத்த விட்டு ஓடவா? ஒருபோது தப்பான முடிவு கொள்ளாதீங்க. நீ அங்கேதான் இருக்கணும், அந்த நபரோடு தான் இருக்கணும். அந்த நபரோடு நான் விட்டு ஓடிடுவா. சிலர் நினைக்கிறாங்க இந்த வேலை செய்யற இடத்த விட்டு ஓடிடலாம், என்ன நிந்திக்கிறாங்க, மோசமா பேசுறாங்க. சிலர் அந்த ஊரை விட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஊரை விட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருந்து பாருங்க, நீ அமைதியா இருந்து பாருங்க. கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க, உங்களை உயர்த்துவாருங்க. உங்களை நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணிடுவோம், எல்லாரும் உங்களோடு ஐக்கியமாக தேவன் கொண்டு வருவாருங்க. நிச்சயமா நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.